நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவருக்காக இன்னைக்கு பக்தியா வாழ்றதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? நான் சொல்றேன், நீங்க பாக்குறதெல்லாம் அப்படிப்பட்டவங்கள பாக்குறீங்க. உங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியுமா? அவன் பாரு எவ்வளவு மோசமா தர்றான், இவன் பாரு எவ்வளவு மோசமா தர்றான், அந்த பாஸ்டர் பையன், இந்த பாஸ்டர் பையன், அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர், அந்த ஊழியம் செய்றவங்க. உங்களுடைய கண்ணு எப்பவுமே நீ தப்பு பண்றதுனால ஏற்கனவே தப்பு பண்ற ஒருத்தனையா நீ பார்த்துட்டே இருக்கிற. அதான் எலியா சொல்லும்போது சொல்றான்ல, நான் பக்தியா வாழ்றேன், என்ன போல யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கொஞ்சம் வாய மூடுறா. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத 7000 பேர் அங்க தனியா இருந்து கர்த்தர் சமூகத்தில் அழுதுட்டு இருக்காங்க. நீ மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் முதற்கொண்டு, நீ யூஸ் பண்ற மொபைல், நீ யூஸ் பண்ற பைக்கு, நீ யூஸ் பண்ற சுடிதார், ஒவ்வொன்றும் உங்க அப்பாவால உங்க அம்மாவால வந்ததில்லை. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏசப்பா கொடுத்தது தாங்க. உங்க அப்பாவை ஆசீர்வதித்தது கர்த்தர். நீ படிக்கிற படிப்பு, நீ சாப்பிடுற சாப்பாடு, ஒவ்வொன்றும் உங்க அப்பா எங்கேயோ இருந்தவர், உங்க அம்மா எங்கேயோ இருந்தவங்க. உங்க அப்பா நல்லவன் அல்ல, உங்க அம்மா நல்லவங்களா இருந்ததுனால அல்ல, உங்க அப்பா கோடீஸ்வரனா இருந்ததால அல்ல, உங்க அம்மா கோடீஸ்வரனா இருந்ததுனால அல்ல. உங்க அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பிச்சை, ஆண்டவர் கொடுத்த பிச்சை, அந்த சாப்பாடு. நான் சொல்றேன், நீ சுவாசிக்கிற சுவாசம் முதற்கொண்டு கர்த்தர் உனக்கு கொடுத்தது.